வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சேனல். இன்றைக்கி நாம் முட்டைக்கோஸ் வச்சு அருமையாக ஒரு கூட்டு ஒன்று பண்ணுவோம். இது வந்து அதிக காரம் இருக்காது, குழந்தைகளுக்கும் நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு, இந்த உலக்கு வந்து 100 கிராம் உலக்கு, அதில் 3/4 உலக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, கடலைப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். 50 கிராம் கடலைப்பருப்பு, ரெண்டையும் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். பருப்பை ஊற வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். பத்து நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா களைஞ்சி 2 களைஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி வந்து கூட்டு வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பருப்பை சேர்த்துட்டு அரிசி கழுவின தண்ணி ஒரு கிண்ணம் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி வரணும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூட்டுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து எல்லாத்துலேயும் பலர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுருங்க. 2 விசில் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த சூட்டோட நல்லா அந்த ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து பருப்பு கொஞ்சம் அப்படியே முழுசாக இருந்தாலும் சேர்ந்த மாதிரி நல்லா அரைப்பட்ட மாதிரி வந்துடும். இப்போ அதுக்கு தேவையான ஒரு தாளிப்பூண்டு போட்டுருவோம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி தேங்காய், திருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டு அதில் வேக வச்ச முட்டைக்கோஸையும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கலரும் நல்லா இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. இந்த டைமில் உப்பு போதுமானு சொல்லி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் சட்டுன்னு வேலை முடியும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.